கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகில் நல்லவராக உண்மையான வழியில் நேர்மையின் பாதையில் வாழ்பவராக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவராக வாழ வேண்டும் என்றால் ஏராளமான சவால்கள் உள்ளன. அவற்றை எல்லாம் இந்த தவக்காலத்தில் ஏற்ற முறையில் சிந்தித்து எல்லாருடனும் நடுவுடன் வாழ தூண்டுவது இந்த சிலுவை பாதை என்னும் ஒப்பற்ற சாதனம். இதில் நம் சிந்தனைகளை ஒருங்கிணைத்து இயேசுவின் பாடுகளோடு நமது வாழ்க்கை நிகழ்வுகளையும் சீர்தூக்கி பார்த்து நல்ல செயல்பாட்டு தீர்மானங்களை எடுக்கும் வண்ணம் பங்கேற்போம். அதற்கான அருளை இறைவன் நமக்கு வழங்க விருப்பமாக இந்த சிலுவை பாதையிலே மன்றாடுவோம். சிலுவையில் தொங்கிய இயேசு, திரு ரத்தம் சிந்திய இயேசு, ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேம் நகரின் மாட்டுத் தொழுவில் பிறந்து 33 வருடங்கள் மனிதர்களோடு நடந்து திரிந்து இறுதியில் கல்வாரி மலையில் சிலுவையில் கொலை செய்யப்பட்ட இயேசுவின் குரல் இது. வாழ்வை தொலைத்துவிட்டு வருத்தமுடன் தேடி திரிகிற மனிதர்களே, ஆலயங்களில் மட்டுமே ஆண்டவரை தேடுகிற அவலங்களே, சிலுவை பாதையை ஜெபமாக மட்டுமே வாசித்து பழகி போன பக்தர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு எந்த பாதை சிறந்த பாதை என்பதை தேடி திரிகிறீர்களா? என் இதயத்தில் இருந்து நான் கூறும் இந்த செய்திகளை உங்கள் செவிகளை திறந்து நெஞ்சங்களில் நிறைந்து வையுங்கள். எனது சிலுவை பாதை உங்கள் வாழ்க்கை பாதையாகட்டும். எனது பாடுகளை நினைத்து கலங்குவதால் உங்களுக்கு எந்த பயனும் விளைய போவதில்லை. எனது பாடுகளில் இருந்து உங்கள் வாழ்க்கை பாடத்தை தொடருங்கள். எனது கல்வாரி பயணத்தின் 14 நிலைகளிலும் மனித வாழ்வின் பல்வேறு பரிமாணங்கள் உனக்கு பாடம் சொல்லி தந்திடவே நான் பாடுகளை ஏற்றேன். எனது சிலுவை பயணத்தை பாடுகளையும் நான் முடித்துக் கொள்ளவில்லை. உலகில் கண்ணீரோடும் கவலையோடும் பயணம் நடத்தும் மனிதர்களில் என் பாடுகள் தொடர்கின்றன. சிறிய என் சகோதர சகோதரிகளில் நான் இருக்கிறேன். என்னை சந்திக்க விரும்புகிறாயா? உன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னோடு நடந்து வா. இறையாட்சியை பற்றி எடுத்து சொன்னேன். அங்கே இடம்பெறுவோர் யார் யார் என்று திடமாக சொன்னேன். போலிகளை பற்றி பொதுவில் குறிப்பிட்டேன். கடவுளின் பெயரால் மக்களை ஏமாற்றுகிறவர்களையும் வெளியீடு வேடமிட்டு உள்ளுக்குள் நயவஞ்சகம் கொண்டவர்களையும் நாவாலை சாடினேன். கொன்றுவிடுவதாக கொலை மிரட்டல்கள் விட்டவர்கள் மக்கள் என் பக்கம் இருந்ததை கண்டு அப்பொழுது விட்டுவிட்டார்கள்.
ஏற்றி இருக்கிறார்கள். ஏறக்குரிய எல்லோரும் இப்பொழுது எனக்கு எதிராகவே இருக்கிறார்கள். என் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்து சொல்ல ஒருவர் கூட இல்லை. கும்பலாக சேர்ந்து கூச்சலிடுவதால் நியாயம் செத்து போகுமா? எதிர்த்து பேச வலுவற்றவர்களுக்கு எதிராக சட்டத்தை பயன்படுத்தி நீ நடத்தும் சதி நாடகம் சரியானதுதானா? பணபலத்தை கொண்டு ஏழைகளை நீதிமன்றத்தில் ஏற்றுகிற உனக்கு என்ன தீர்ப்பு தெரியுமா? ஆணவ அதிகார அம்புகளை வைத்துக் கொண்டு அப்பாவிகள் மீது ஏவி விடாதே. அடுத்தவர்களுக்கு தீர்ப்பிடுவதற்கு முன் உன் அழுகை ஒருமுறை திருப்பி பார்த்துக்கொள். பிறருக்கு எதிராக வாக்கியம் சொல்ல உனக்குள்ள யோக்கியத்தை யோசித்து பார்த்தாயா? எனது பதில், இயேசுவே, நியாயத்திற்கு குரல் கொடுக்காமல் நீதியின் குரல் வலையை நெறிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகிறேன். எனது பலத்தை வறியவர்கள் மீது காட்டி அவர்களை வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறேன். பிறரை தீர்ப்பிடுகிற உரிமை எந்த விதத்திலும் என்னிடத்தில் இல்லை. நான் என் தவறுகளை திருத்திக் கொள்கிறேன். இனி பிறருக்கு எதிராக பேசவோ செயல்படவோ மாட்டேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். சிலுவையில் தொங்கிய இயேசு, திரு ரத்தம் சிந்திய இயேசு, ஸ்தோத்திரம் செய்கின்றோம். நான் சிலுவை மட்டுமல்ல, ஆளாளுக்கு அடிக்க வைத்த படிகளையும் சுமக்கிறேன். சிலுவையின் பாரத்தை விட அவர்கள் என் மீது கூடிய குற்றச்சாட்டுகளும் கொடிய வார்த்தைகளும் என்னை பலமாக அழுத்துகின்றன. எனது தோளை சிலுவை அழுத்த, என் இதயத்தை வேதனை அழுத்த, என்னை ஒழித்துவிட ஓயாமல் உழைத்தவர்களுக்கு நிம்மதியாக இருக்கிறது. எனது வேதனையில் அவர்கள் நிம்மதி காணுகிறார்கள். நீ எத்தனை பேரை சாவடித்து நோவடித்து உன் நிம்மதியை பெருக்கிக் கொள்கிறாய். அடுத்தவர் துயரத்தால் குடிப்பதைக் கண்டு நிம்மதி அடைகிற மனநோயாளி ஆகிவிட்டாயா? உனது நிம்மதியை நீ ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். பிறர் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளும் போது உனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி வருகிறது என்றால் மனநோய் உன்னை வாட்டி எடுக்கிறது என்பதே உண்மை. அடுத்தவரின் துன்பத்தில் அகமகிழாதே. உன்னால் ரசிக்கப்பட்டோர், பழிவாங்கப்பட்டோர், பாதிக்கப்பட்டோர் என நீடுகிற பட்டியலை என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? உன்னால் வாழ்வில் உயர்ந்தவர்கள் நினைத்து பெருமைப்படு. உன்னால் வாழ்வை இழந்த வருந்தவர்களுக்கு உரிய பரிகாரத்தை செய். அதுவரை எனது தோளில் இருக்கும் சிலுவை என்னை வருத்திக் கொண்டே இருக்கும். எனது பதில்,
தெரிந்தும் தெரியாமல் பல பேர் துன்பப்பட நான் காரணமாகிவிட்டேன். அது மட்டுமின்றி அவர்களின் கண்ணீர் குளிரிலே நான் ஆனந்த குளிர் நடத்தி மகிழ்ந்திருக்கிறேன். பிறருக்கு நான் இனி கஷ்டத்தை வருவிக்க மாட்டேன். என்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மை செய்ய முயற்சிப்பேன். இதனால் உமது தோளில் இருக்கும் சிலுவையை இறக்கி வைப்பேன். உமக்கு ஒருபோதும் சிலுவையாக மாட்டேன். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் நெருக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. நம் பாவம் கழுவி நம்மை தூய்மையாக்கி நமக்காய் மரித்தார் இயேசு. இன்று நமக்காய் மரித்தார் இயேசு. கனத்த சிலுவை, காயங்களால் உடல், தள்ளாடிய கால்கள், எல்லா முகமும் சேர்ந்து என்னை கீழே தள்ளிவிட்டன. பலரும் என்னை வேடிக்கை பார்த்து கொண்டு சிரிக்கிறார்கள். சிலர் கைகொட்டி சிரிக்கிறார்கள். ஆனால் எவருமே வந்து என்னை தூக்கிவிட முயற்சிக்கவில்லை. நானாகவே திக்கி திணறி ஒரு விதமாக எழுந்துவிட்டேன். தரையில் விழுந்த என்னை பற்றி அவர்கள் யாரும் அக்கறை கொள்ளவில்லை. வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் விழுகிற போது வேடிக்கை பார்க்கிறவர்களின் கூட்டத்தில் தானே நீயும் இருக்கிறாய். என்றைக்காவது ஓடிப்போய் உதவி இருக்கிறாயா? சிலர் விழுவதற்கு நீயே காரணமாய் இருக்கிறாய். சரி செயல்களால் பிறருடைய தொழிலை முடக்கி இருக்கிறாய். சேர்ந்திருந்து கொண்டே குழி பறிக்கிறாய். உன்னால் தான் விழுந்து கிடக்கிறேன். உன் சரி செயல்கள் நிறுத்திவிடு. விழுந்தவர்களின் வரிசையில் என்னை பார்த்திருக்கிறாயா? எனது பதில், இயேசுவே, எனது செயல்கள் உம்மை வீழ்த்திவிட்டன. விழுந்து கிடக்கிற மனிதர்களில் உம்மை கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி போய்விடுகிறேன். சில நேரம் ஓரமாய் நின்று வேடிக்கை பார்க்கிறேன். விழுந்தவர்களை எழுப்பி விடுகிற கடமை எனக்கு உண்டு என்பதை மறந்து விடுகிறேன். விழுந்தவர்களை தூக்கி விடுகிற பொறுப்பு எனக்கு உண்டு என்பதை இப்பொழுது உணர்கிறேன். இனி எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்வேன். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. சிலுவையில் தொங்கிய இயேசு, திரு ரத்தம் சிந்திய இயேசு.
நான்காம் நிலை. என் அம்மாவை கண்டு மகிழ்கிறேன். திவ்யேசுவே மயாராதிக்கு வலதி மகனாக இருந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். கண்ணீருக்கு நடுவில் கருணை முகத்தை காண்கிறேன். என் அம்மாவின் சந்திப்பு என் பயணத்திற்கு பலம் சேர்க்கிறது. என் தலைப்பெல்லாம் காணாமல் போய்விடுகிறது. இறையாட்சி பணியில் நான் தீவிரமாக இறங்கிய போது இது ஆபத்தான பணி என்பதை அறிந்திருந்த என் அம்மா என்னை ஒருபோதும் தடுத்ததில்லை. மீட்பு பணியில் என்னையே மிஞ்சும் விதமாகவே என் அம்மா செயல்படுகின்றார். கானாவில் திருமண விருந்தில் கலந்து கொண்ட போது அங்கு ரசம் தெரிந்ததை என் கவனத்திற்கு கொண்டு வந்து உதவி செய்ய என் அம்மா கேட்டுக்கொண்டதை நான் எப்பொழுதும் பெருமையாகவே நினைக்கிறேன். எப்பொழுதும் என்னை உற்சாகப்படுத்தும் இந்த அன்னையை போல் தாய்மார்களே, நீங்கள் எப்பொழுது மாறப்போகிறீர்கள்? குழந்தைகளையும் குடும்பத்தையும் கவனிப்பதில் காட்டும் ஈடுபாடை விட தொலைக்காட்சி தொடர்களை தவறாமல் பார்க்க நீங்கள் காட்டும் அக்கறை அவமானத்திற்குரியது. உங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களை அவநம்பிக்கைகளுக்கு ஆட்படுத்தாதீர்கள். தாய்மார்களே, நீங்கள் உங்கள் கருணை கண்களை திறந்தால் உங்கள் பிள்ளைகள் எந்த பிரச்சனைகளையும் வென்று விடுவார்கள். பெண்களின் சமூக மாற்றத்திலும் குடும்பத்தின் ஏற்றத்திலும் உங்கள் பொறுப்பு மிக முக்கியமானது. எனது பதில்: இயேசுவே, உமது அன்னை தந்த ஊக்கமும் உற்சாகமும் உலக மீட்பிற்கு வழிகோலியது. உன்னத உறவான அம்மா என்னும் பொறுப்பை ஏற்றிருக்கும் அனைத்து பெண்களும் உமது அன்னையை போல் மாற செய்தருளும். சிற்றின்பங்களை நாங்கள் தவிர்த்துவிட்டு எங்கள் குழந்தைகளின் வாழ்வுக்கு துணை நிற்போம். உமது அருளால் இனி புத்துயிர் பெற்று எங்கள் பிள்ளைகள் சந்திக்கும் பிரச்சனைகளில் அவர்களை ஊக்கப்படுத்தி எதிர்கொள்ள வைப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் நெருக்கத்தால் சமாதானத்தை இறைவாய் கடவுள. ஆமென். நீர்பட்ட பாடுகள் போதுமையா, நான் நொந்து அழுதிட வேண்டுமையா. என்னிடம் உதவி நாடி வந்தவர்கள் ஏராளம். ஆனால் எனக்கோ இப்போது உதவி தேவைப்படுகிறது. யாராவது வந்து கொஞ்ச நேரம் சிலுவையை பிடித்துக் கொள்ள மாட்டார்களா என்று மனம் யோசித்த போது சீமோன் வந்து சிலுவையை வாங்கிக் கொள்கிறார். இந்த உலகிற்கு சீமோனை கொண்டுள்ளவர்கள் தேவைப்படுகிறார்.
தேவைப்படுவோர் கேட்கட்டுமே என்று இருந்துவிடக்கூடாது. நீ என்றைக்காவது தேடிப்போய் யாருக்காவது உதவி இருக்கிறாயா? உதவுகிற இயல்பு உன்னிடம் இருக்கிறதா? அப்படியே உதவினாலும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தே உதவுகிறாய். வட்டியோடு பிறகு வசூலித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்துடன் தானே உதவி என்கிற பெயரில் உன் கைகள் உள்ளிடுகின்றன. விபத்துக்குள்ளாகி உயிருக்கு போராடுபவர்களை காக்கிற முயற்சியில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு அவர்களின் பணத்தையும் நகையையும் பிடுங்குகிற முயற்சியில் ஈடுபடும் இதயமில்லாத மனிதர்களை சீமோனை போல் உங்கள் கரங்களை பிறருக்கு உதவிட நீட்டுங்கள். அடுத்தவர்களின் உடைமைகளை பிடுங்குவதற்கு நீட்டாதீர்கள். எனது பதில்: எனக்கு உதவி செய்ய பழியையும் சிலுவையும் சுமக்கும் இயேசுவே, எனக்கு நீ தந்த கரங்கள் உதவுவதற்காகவே என்பதை மறந்து அக்கிரம செயல்களில் ஈடுபடவே அவற்றை பயன்படுத்தினேன். அடுத்தவர்களின் தேவைகளில் நீ நான் பாரமுகமாய் இராமல் எதையும் எதிர்பாராமல் ஓடி போய் உதவுவேன். சீமோனை போல நானும் மாறுவேன். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். விசுவாசிகளினால் மக்கள் இறைவரின் இடத்தால் சமாதானத்திலே மாற கடவுளே. ஆமென். நீர்பட்ட பாடுகள் போதுமையா, நான் நொந்து அழுதிட வேண்டுமையா. எனது முகத்தை துணிச்சலுடன் துடைக்கிறார் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, மரியாதைக்கு வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செய்கின்றோம். நான் முகங்களை பார்த்ததை விட முகமூடிகளை தான் அதிகமாக பார்த்திருக்கின்றேன். அசிங்கமான முகத்தை மறைக்க ஆயிரம் அரிகாரர்கள் எனது முகத்தை பார். உனது தீச்செயல்களால் இரத்த வியர்வையால் என் முகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டனர். அலங்கோலமாக இருக்கிற என் முகத்தை அக்கறையோடு வந்து துடைக்கிறாள் வெரோனிகா என்னும் இந்த இளம் பெண். எனக்கு இவர் அறிமுகமானவர் அல்ல, ஆனால் என் மீது இறக்கப்பட்டு இந்த செயலை செய்கிறார். அரக்க குணம் கொண்டவர்கள் மத்தியிலும் இரக்க குணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு வெரோனிகா ஒரு வெளிப்படையான உதாரணம். இப்படி இரக்க குணம் கொண்டவர்களே ஈவு இரக்கம் என்று கடைத்திண்ணைகளில் அமர்ந்து கொண்டு உன் கடைநெடுத்த கழிவு கதைகளால் விமர்சனம் செய்வதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பெண்கள் உனக்கு அவ்வளவு இலக்காரமாக போய்விட்டார்களா? பொதுநல பணிகளிலும் ஆடை பணிகளிலும் ஆர்வத்தோடு உழைக்க இருக்க குணத்துடன் முன்வரும் பெண்களை உன் அழுக்கு வார்த்தைகளால் எப்படியெல்லாம் பேசுகிறாய்? அவர்களின் நற்பெயரை கெடுக்கிறாய். அன்பான பெண்களை அவதூறாக பேசுவதை எப்போது நிறுத்தப் போகிறாய்? எனது பதில்: இயேசுவே, வெரோனிகாவை போன்று துணிச்சல் மிக்க பெண்கள் சமூக ஈடுபாடு கொண்டு செயல்படும் போது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை கலங்கப்படுத்தி அருமையானவற்றை பேசுகின்றேன். இது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை கூட அறியாமல் இருந்துவிட்டேன். உமக்கு உதவிய வெரோனிகாவை போல் இன்று சமூகத்தில் உள்ள பெண்களை கண்ணியமாக நடக்க இனி முயற்சி செய்வேன். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும்.
தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். இந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்திலே மாற கடவது. நீங்காத உன் அன்பு தரிசனமே, நீங்காத உன் அன்பு தரிசனமே, நிலையில்லா என் வாழ்வின் வேண்டுமையா. இரண்டாம் முறை நான் தரையில் விழுகிறேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். நான் இப்பொழுது விழுந்ததற்கு யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. பயணத்தில் விழுந்து எழுவது சகஜம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனது பயணத்தில் நீ எத்தனையோ முறை விழுந்திருக்கிறாய், எத்தனையோ முறை சிகரங்களை தொட்டிருக்கிறாய். நீ வெற்றி கண்ட போதெல்லாம் அந்த வெற்றியின் பொறுப்பை நீயே ஏற்றுக்கொண்டாய். உன் கடின உழைப்பில் தான் இந்த வெற்றி கிட்டியது என்று உன்னை நீ உயர்த்தி பேசிக் கொள்கிறாய். ஆனால் உனது தவறால் நீ தடுக்கி விழுந்து தோல்வியை தழுவிய போது உன் தோல்விக்கு காரணம் என்று கூறி பொறுப்பை அவர்கள் மீது போட்டு விடுகிறாய். இந்த தீய குணத்தை நீ என்றாவது யோசித்திருக்கிறாயா? வெற்றியில் முழு பங்கையும் எடுத்துக்கொள்கிற நீ தோல்வியை தொடுவதற்கு கூட தயங்குகிறாயே. நீ விழுவதற்கெல்லாம் அடுத்தவர்களை காரணம் சொல்வதே உன் தவறுக்கெல்லாம் அடுத்தவர்கள் மீது பழிபடாதே. எனது பதில், என் வீழ்ச்சி விரிவான விசாரணை நடத்துகிறேன். அடுத்தவர்கள் மீது பழி போட்டே பழிகிவிட்டேன். வெற்றியை கொண்டாடும் நான் தோல்வியை பங்கு பெற முயற்சிக்கிறேன். விழுந்த இடத்தில் பழி போட்டு கொண்டிருக்காமல் எழுந்து நடந்திட ஆரோக்கியமாக சிந்திக்கிறேன். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சுவாமி தயவாயிரும். இந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்திலே மாற கடவது. நீங்காத உன் அன்பு தரிசனமே, நீங்காத உன் அன்பு தரிசனமே, நிலையில்லா என் வாழ்வின் வேண்டுமையா. Oh
அவர்களுடைய குழந்தைகளையும் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ அறிவுறுத்துகின்றார். அவர்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவதுதான் இயேசுவுக்கு அவர்கள் கூறுகின்ற ஆறுதல் மொழிகள். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களுடைய உள்ளத்தில் அமைதி இல்லை, எங்களுடைய இல்லத்திலும் அமைதி இல்லை. உம்மை விட்டு நாங்கள் வெகு தொலைவில் சென்று கொண்டு இருக்கிறோம். ஊதாரி மகனைப் போல உலக காரியங்களில் அதிக ஈடுபாடு கொண்டிருக்கின்றோம். எருசலேம் மகளிரை நோக்கி உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறியது இன்று எங்களுக்கு கூறுவது போல அமைகின்றது. ஊதாரி மைந்தன் மனமாறி தம் இல்லம் வந்தது போல நாங்களும் மனமாறி உம்முடைய இல்லம் வந்து சேர எங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கியிருந்தோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். ஆமென். சிலுவையில் தொங்கிய இயேசு, திரு ரத்தம் சிந்திய இயேசு, திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். மூன்றாம் முறை கீழே விழுந்து மீண்டும் எழுவது இயேசுவுக்கு முடியாத காரியமாய் இருந்திருக்கும். கல்வாரி நெருங்கிவிட்டது. ஆனால் இயேசுவால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை. உடல் சோர்வினால் கண்கள் பார்க்க மறுக்கின்றன. ஆயிரக்கணக்கானோருக்கு உணவு வழங்கிய இயேசு இன்று பசியால் வாடுகிறார். நானே வாழ்வு தரும் ஊற்று, என்னிடம் வருபவனுக்கோ தாகமே இருக்காது என்று கூறிய இயேசு இன்று தாகமாய் இருக்கிறார். சுறுசுறுப்பாக உற்சாகமாய் 3 ஆண்டுகள் பணியாற்றிக் கொண்டிருந்த இயேசு இன்று வலுவில்லாமல் விழுந்து கிடக்கிறார். தனிமை கைவிடப்பட்ட நிலை இயேசுவை 3ஆம் முறையாக கீழே விட செய்தது. இந்த விடுதலிலும் ஒரு இறை திருவுளம் இருக்கிறது. இயேசுவின் இந்த கொடூர காட்சிகளை பார்க்கின்ற கூட்டத்தில் யாராவது ஒருவரையும் கடவுளின் அன்பை இயேசுவின் பாடுகளில் பார்த்திருப்பார்கள் அல்லவா? இயேசுவின் பாடுகள் எல்லாம் கடவுளின் அன்பை நமக்கு பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. ஜெபம். அன்பு இயேசுவே, நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பத்திலும் வேதனையிலும் கடவுளின் திருவுளம் ஒன்று இருக்கிறது என்பதை கற்றுத்தாரும். துன்பங்களில் நான் கீழே விடும்போது உம்முடைய சிலுவை நான் எழுந்து நடக்க எனக்கு உற்சாகம் தருகிறது. தொடர்ந்து என்னை, என்னுடைய குடும்பத்தினரை, உறவினர்களை, நண்பர்களை உற்சாகப்படுத்தும். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. சிலுவையில் தொங்கிய இயேசு திரு ரத்தம் சிந்திய இயேசு சிலுவை, அவமானம், மரண தண்டனை இவைகள் போதாதென்று படை வீரர்கள் இயேசுவின் ஆடைகளை செய்து நிர்வாகப்படுத்துகின்றவர்கள். இயேசுவின் ஆடைகள் உரியப்பட்ட போது இயேசுவின் உடலில் உள்ள உள்காயங்கள் அனைத்தும் வெளிப்பட்டன. ஆடை உரியப்பட்ட போது ஆடையோடு ஒட்டியிருந்த சதைகளும் இழுக்கப்பட்டு ஆடையோடு சிதைந்து சின்னாபின்னமாகின்றது. இயேசு தாங்க முடியாத வேதனைக்கு ஆளாகின்றார். இயேசு அனுபவித்த எந்த அவமானத்திலும் கடவுளின் குரல் ஒன்று இருக்கின்றது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு நிர்வாகப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்படுகின்றார். இரத்தம் வடியும் இயேசுவின் காயங்கள், கிழிக்கப்பட்ட சதைகள், முடிக்கப்பட்ட எலும்புகள் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு அனுபவித்த துன்பங்கள். இந்த துன்பங்கள் தான், இந்த அவமானங்கள் தான் நம் பாவங்களுக்கு மீட்டன. ஜபம். அன்பு இயேசுவே, உங்களுடைய துன்பங்கள் அனைத்தையும் தியானிக்கையில் நான் செய்த பாவங்களுக்காக வெட்கப்படுகின்றேன். பிறரை நோக்கி நான் பேசிய தீய வார்த்தைகளுக்காக மனம் வருந்துகின்றேன். அடுத்தவர்களை பற்றி இல்லாதது கொள்ளாதது பேசியதற்காக மன்னிப்பு பெறுகின்றேன். அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுத்த நேரத்திற்காக கண்ணீர் அடைகின்றேன். என்னை மன்னியும் இயேசுவே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. வாழ்வு கற்றலுடனே கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட வழியிலே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்திலே பார கடவன. ஆணிகள் துளைத்தவும் காயங்களால் என் மனக்காயங்கள் ஆற்றிடுமே. ஆணிகள் துளைத்தவும் காயங்களால் என் மனக்காயங்கள்
மாற்றிடுமே. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். குற்றவாளிகளை சிலுவையில் ஏற்றி அவருடைய உள்ள கைகளிலும் உள்ள கால்களிலும் ஆணி அறைகின்ற கொடூர காட்சியை பார்ப்பதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஆணி கொண்டு அறைவது வேதனையின் உச்சக்கட்டமாய் கருதப்பட்டது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு இரத்த விளைவை வடித்தார். அதைவிட ஆணியில் அவருடைய கைகளையும் கால்களையும் துளைக்கின்ற போது உடல் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். கைகளிலும் கால்களிலும் ஆணியை வைத்து சுத்தியால் ஓங்கி அரைந்து காட்சியை சில நேரம் தியானித்து பாருங்கள். ஆணியின் மீது விழுகின்ற சுத்தியின் அடி இயேசுவை சாமி விழுந்துக்கே கொண்டு போயிருக்கும். ஜெபம். அன்பு இயேசுவே, உடல் ரீதியாக யாரையாவது நான் காயப்பட்டு இருந்தால் என்னை மன்னியும். யாருடைய மனவேதனைக்காவது தோல்விகளுக்காவது நான் காரணமாய் இருந்தால் என்னை மன்னியும். நான் யார் யாரையெல்லாம் காயப்படுத்தினோ, யாரிடமெல்லாம் உறவை முறித்துக் கொண்டேனோ அவரிடம் மீண்டும் சமாதானமாக நான் இருக்க அருள்தாரும். சமாதானம் இல்லாமல் உங்களுடைய உயிர்ப்பின் விழாவை நான் கொண்டாட முடியாது என்பதை எனக்கு உணர்த்தியவரும். ஆமென். பரலோகத்திலே உடைய நாமம் செய்யப்படுவதாக, ஆட்சியும் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவனர். சிலுவையில் தொங்கிய இயேசு, திரு ரத்தம் சிந்திய இயேசு, நம் பாவம் கழுவி நம்மை தூய்மையாக்கி நமக்காய் மரித்தார் இயேசு. இன்று நமக்காய் மரித்தார் இயேசு. சிலுவையில் தொங்கிய இயேசு, திரு ரத்தம் சிந்திய இயேசு.
என் அன்பு பிள்ளைகளே, உச்சி வெயில் தாக்கத்தினால் தண்ணீர் என்று கேட்கின்றேன். குளித்த திராட்சை ரசத்தை கடற்பஞ்சினால் துவைத்து இதோ என் வாயில் வைக்கின்றனர். மற்றவர்களை இவன் காப்பாற்றினானே, இப்பொழுது தன்னை விடுவித்துக் கொள்ளட்டும் என்று ஏளனமாய் கூக்குரல் விடுகின்றனர். அருகில் இருந்த ஒரு கல்வன், நீ மேசியதானே, உன்னையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்ற என்கின்றான். மற்றவன், ஒரு குற்றம் செய்யாத இவரை ஏன் பழிக்கிறாய் என்று கடிந்து என்னை நோக்கி, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும் பொழுது என்னை நினைவு கொள்ளும் என்று கூறுகின்றான். கடைசி நேரத்தில் தன் பாவத்தை உணர்ந்த நல்ல கல்வன் இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பான். இதோ சிலுவையின் அடியில் யார் நின்று கொண்டிருப்பது? என் அன்பு தாய் அல்லவா? மகனே மகனே என்று தகரும் குரல் என் காதில் ஒலிக்கிறது. அருகே என் அன்பு சீடர் அருளப்பர், அம்மா இவரே உன் மகன் என்று அருளப்பரிடம் ஒப்படைத்து விட்டேன். சீடரிடம் இவரே உன் தாய் என்று ஒப்படைத்து விட்டேன். அவருக்கு மட்டுமல்ல என் அன்பு தாய், உங்கள் அனைவருக்கும் தாய்தான். ஐயோ, வேதனை தாங்க முடியவில்லை. என் கடவுளே என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டேன்? இதோ உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இந்த என்னை அன்பு செய்வாய் என்றே இறைவனை கேட்டு நின்றேன். இந்த அளவு நீ என்னை அன்பு செய்வாய் என்றே இறைவனை கேட்டு நின்றேன். இந்த அளவு என்று இருங்கடங்களிலிருந்து சிலுவையிலே உயிர்த்தார் என்று சொல்லுவே. இந்த அளவு என்று இருங்கடங்களிலிருந்து சிலுவையிலே உயிர்த்தார் என்று சொல்லுவே. அன்பென்னும் சொல்லார் அகிலமே ஆளும் ஐயா பாடும் பதிகின்றே. அன்பென்னு சொல்லார் என்ற அபாயக்குரல் தந்தையின் காதில் ஒலித்துவிட்டது. இதோ என் தந்தை இருக்கரம் நீட்டி என்னை அழைக்கின்றார். நான் என் தந்தையிடம் செல்கின்றேன். எல்லாம் நிறைவேறிற்று. ஜபம். பிற்பகல் மணி 3 நானும் இருள்கிறது. கோயில் திரைசிலை கீழே இயேசுவின் தலை சாய்ந்துவிட்டது. எனக்காக பிறந்து எனக்காக வாழ்ந்து எனக்காக மறித்த இயேசுவே, இந்த உலகம் உடல் அழகை ஆகியவற்றை எரிந்து நிற்க ஆற்றல் தாரும். எங்கள் மரண வேளையில் என் மீது இரக்கமாயிருக்கும். பரகத்தில் உம்மோடு வாழ வரம் தாரும். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருகிறது. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அவருடைய வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுயனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்திலே வாழ கடவன. மாறாத உன் கருணை கிடைக்கட்டுமே. மாறாத உன் கருணை கிடைக்கட்டுமே. பாவங்கள் என் வாழ்வில் ஒழியட்டுமே.
ரத்தம் சிந்திய இயேசு நம் பாவம் கழுவி நம்மை தூய்மையாக்கி நமக்காய் மரித்தார் இயேசு இன்று நமக்காய் மரித்தார் இயேசு சிலுவையில் தொங்கிய இயேசு திரு ரத்தம் சிந்திய இயேசு
எங்கள் வாழ்வின் மாதிரியாக விளங்கவும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான புதிர்களுக்கு விடை கொடுக்கவும் சத்தியத்தை வெளிப்படுத்த அவர் திருச்சிலுவை பாதையை மேற்கொண்டார். இது திருச்சிலுவை பாதை ஏதும் ஒரு நாள் நடந்த நிகழ்வல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடிய தொடர் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வின் பயணம் என்று எங்களுக்கு சுட்டிக்காட்டிருக்கின்றேன். நாங்கள் வெவ்வேறு நிலையில் விழுந்தால் எழுந்து நடக்கக்கூடும், புதைக்கப்பட்டாலும் மீண்டும் நாம் புதிய செடியாக உடைக்கக்கூடும், வளரக்கூடும் என்ற உண்மையை வெளிப்படுத்தியிருக்கின்றேன். ஆதலால் இந்த சிலுவையை நாங்கள் தழுவிக்கொண்டு இந்த சிலுவை நாங்கள் வாழ்வாக மாற்றிக்கொண்டு மது ஆட்சிக்கு மது மகிமைக்கு சாட்சிகளாக நிகழ செய்தவிடும். இவ்வனைத்தின் பெருமானை சித்திரநாமத்தில் வைத்து கொண்டாடுகிறோம். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதலை அடைவீர்களாக. Amen.
Thank you.